என்ன பாக்குற? போன வாரம் சரக்கடிக்கும் போது அஞ்சலியை பத்தி பேசிட்டு அஞ்சலியோட ஆறுமுகத்தை அடிக்கிறேன்னு சொல்லி என்னைய போட்டு அடிச்ச. நேத்து இப்படித்தான் சரக்கு அடிக்கும் போது மகேஷ பத்தியே பேசிட்டு கனவுல போலீஸா வந்தான்னு சொல்லி அவன் நெஞ்சில மிதிக்கிறேன்னு சொல்லி நேத்து படுத்திருந்தானே இவன் போயிச்சா. ஆனா ஒண்ணுடா, இனிமே சரக்கு அடிச்சா அவன் பக்கத்துல படுக்கவே கூடாதா சாமி. மச்சான் இனிமே உன் மேல சத்தியமா சரக்கு அடிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே 2 ட்ரிப் செத்துட்டேன்டா. நம்ம மகேஷ் மேல சத்தியமா நீ குடிக்கவே மாட்டேன்டா. ஆமா மகேஷ் எங்க? அவன் காத்தாலே இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்டா. என்னது இன்டர்வியூக்கா? ராஜா மத என்னடா? டேய் பாத்து விளையாட கூடாதடா. சாரி நான் தெரியாம பட்டுச்சுனா. படாத இடத்துல பட்டுருச்சு. அஞ்சல வாழ்க்கை என்ன ஆவறது? மச்சான் ஏன் செல்போனை காணடா? தெரியல. இங்க பாரு. டேய் அவனடா. ஆமா மச்சான் அவன் தான். என்னடா? முடிஞ்சதுடா என் ஜோலி. எஸ்கேப். டேய் டேய் குட்டி பிசாசு. எப்படி ஓடுறான் பாரு அவன். மச்சான் போன் இருக்குன்னு பாருடா. இருக்கு நம்ம போன். டேய் பசு ஐபோன்டா. இதை யார்கிட்ட ஆட்டோ போட்டான்னு தெரியல. ஐபோன் 1000 மீனா மச்சி. இந்த மாசத்துக்கு இதை வச்சு தாண்டா ஓட்டி ஆகணும். புத்தி போதா பாரு. முதல்ல இதை சுவிட்ச் ஆன் பண்ணோம். அப்போதான் யாருதுன்னே தெரியும். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. போலீஸ் வேலைக்கு போகலான்னு உங்க அப்பா பத்தி உனக்கு மாறுதா? டேய் வாடா. இந்த வரேன் மச்சான். பாலாது மிச்சமாச்சு. ஐடியா என்ன? நம்ம ஹவுஸ் ஓனர் பொண்ணு அஞ்சல இருக்கால, ஆமா அவகிட்ட சார்ஜர் இருக்கும்ல. ஆமாடா, அது ஒரு செல் பைத்தியம்டா. கண்டிப்பா வச்சிருப்பேன் மச்சான். பேசினது போதும், போய் கொண்டு வா. சரி மச்சான். ஹேய் சுஜி, டெலிவரி ரிப்போர்ட் வந்திருக்குடி. குடு. ஹலோ ஹலோ சார், யார் சார் பேசுறது? ஏங்க நீங்க போனை போட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? சாரி சார், இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னோட ஃபோன் சார். பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் சார். பஸ்லியா? அப்ப இது உங்க போனா இருக்காது. ஏன்னா எனக்கு இது வேற இடத்துல கிடைச்சதே. சார் அது என்னோட நம்பர் தான் சார். அப்படி வாங்க வலிக்கு. அப்ப போனே உங்களோடது. நீங்க எப்படி போட்டு வாங்கினே பாத்தீங்களா? ஏய் என்னடி? யாரோ தெரியலடி, லூசு மாதிரி பேசுறான். இங்க கொடு, நான் பேசுறேன். ஹலோ, என்ன நக்கலா? மரியாதை போன் கொடுக்க போறீங்களேடா? ஹலோ, என்ன நக்கலா வைக்கலாம் கேக்குற? நீ சரி கிடையாது. போன அந்த பொரோட கொடு. போன் கொடுக்குறியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போவா? ஐயே, அப்ப நாங்க யாரு? நானே கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் தான், தெரியுமா? ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ அவர் போலீஸ்காரனாண்டி. நான் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். ஐயோ. ஹலோ 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 ஹலோ. லோலோன்னு யார்கிட்ட கத்துற? இல்லடா மச்சான், இந்த போன் இல்ல, இது யாரோ ஒரு பொண்ணோட தான்டா. போன் பண்ணி என்ன ரவுடித்தனமா பேசுது தெரியுமா? ரவுடி தனமாவா? கொடு, போடு, நம்பர் போடு. இந்த மச்சி போது பாரு. ஐயோ. ஏய் ஏய் சுஜி, அவர் ஃபோன் பண்றாருடி. நீயே பேசு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீயே பேசு. மேனேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் சுஜி ப்ளீஸ். ஹலோ ஹலோ சார், என் பேர் சுஜி. நீங்க போலீஸ்னு விஷயம் தெரியாம என் ஃப்ரெண்டு உங்களை திட்டா. எங்களை மன்னிச்சிருங்க சார். நான் போலீஸ்னு வளர்னியா? ஐயோ வளரிட்டி மச்சி, மன்னிச்சிடுறா. இதுக்கிட்ட சரி சொல்லுங்க சார், அந்த ஃபோன்ல இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எப்போ ஸ்டேஷன்ல இருப்பீங்கன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம், பொதுவான இடம்னு சொல்லுங்க, நானே வந்து கொடுத்துட்றேன். ஓகே சார். சார் சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock கோயம்பேடு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாமா? சரி நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க? எதுக்கு கேட்குறீங்க? எங்க முன்ன பின்ன உங்களை பார்த்தது இல்லைங்க, எப்படிங்க எனக்கு அடையாளம் தெரியும்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வருவீங்க, நானே வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றேன். இல்லைங்க, நான் லீவில் இருக்கேன், நான் மஃப்டியில் வரேன். நான் மஃப்டியில் வரேன். ஓ சாரி சார், ப்ளூ கலர் சாரி. சரி ப்ளூ சாரி, நான் வந்துடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பசு மகேஷ், மரியாதையா சொல்றேன், வெளில வாடா. வரலடா. போலீஸ்காரன்னு சொன்ன விட மாட்டோம், வெளில வாடா. தெரியாம சொல்லிட்ட மச்சி, மன்னிச்சிடுறா. மன்னிச்சிருவா உன்னை. இரு இந்த வாங்கிக்க.
பிரேக்கப் ஆயிடும் போல இருக்கு. பசு பாத்தியாடா? பாத்தியாவா? பாதி மேட்ரே முடிச்சுட்டேன் மச்சி. என்னது? அடச்சே. டேய் இங்கடா. எங்க 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 இங்க இங்க பாரு. நான் ஈவினிங் போகும்போது மறக்காம கொடுத்துரு. என் தமிழச்சி இப்படி இருப்பாளடா? டேய் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? பாசிட்டிவா பேசுறா. எனக்கே வா. மார்னிங் ரேவதி. சார் குட் மார்னிங் சார். டெண்டருக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் என்னோட டேபிள் கமிச்சாச்சா? ஒரு 10 மினிட்ஸ்ல. மச்சி இந்த பச்சை கலர் ஓகேவாடா? ஸ்மார்ட்டா இருக்கடா. தேங்க்ஸ்டா. ஏண்டா டே இத்தனை நாள் ஒன்னா சுத்தி விட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் வேலைக்கு போறேங்கிறீங்க. மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்களை பத்தி யோசிங்களா? டேய் அவனுக்கு வேலை மட்டும் கிடைக்கலடா, கூட ஒரு ஆளும் கிடைச்சிருக்கு. என்னது லவ்வா? மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு தண்ணி ராசி வேணாம்டா. அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏய் இது உனக்கே அநியாயமா தெரியல. எங்க லவ்வ சேர்த்து வைர சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு கூட பேசல. உனக்கு மட்டும் ஆள் பாத்தீங்கன்னா நீ காதலிச்சது ஒரு தமிழ் பொண்ணா இருந்தா அவளை தூக்கிட்டு வந்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ லவ் பண்ணது ஒரு மலையாளி சேச்சி, அதான் கை விட்டு போச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு கிராஸ் பிரீட லவ் பண்ண, அதுக்கெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. அப்ப பசங்க அதுல ஏன்டா சேர்த்து வைக்கல? டேய் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அந்த பொண்ணோட அப்பா ஒரு போலீஸ்காரனா எல்லாமே இருந்திருந்தா அப்பவே சேர்த்து வச்சிருப்பேன். அந்த போலீஸ்காரன் வேலை என் வாழ்க்கையில இப்படி விளையாடும்னு நினைச்சு கூட பார்க்கடா, நினைச்சு கூட பார்க்கல. டேய் இப்ப நீ வரையா இல்லையா? ஐயோ இந்த வரேன் மச்சி, வரேன்டா. மகேஷ் நான் வந்துட்டேன்டா. மச்சான் இந்த வேலை மட்டும் கிடைச்சிச்சு வச்சுக்கேன், அந்த ஆறுமுகத்தோட வீட்டை வாங்கி அவனை நடுத்தெருவு கொண்டு வரேன்டா மச்சான். டேய் ஏன்டா சும்மா அந்த ஆறுமுகம் பின்னாடியே இருக்க? வேலை கிடைச்சதுன்னா அதோ பெருசா யோசிடா. அம்மா தங்கச்சி எல்லாரையும் சந்தோஷமா பார்க்கணும்டா. வா முதல்ல இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னுப்பா. குத்துக்கு எடுத்துருப்பாங்களோ? மச்சான் வெளியில எப்படி இருக்க, உள்ள எப்படி இருக்குமோ என்னவோ. போய் பார்க்கலாம்டா. பசு நமக்கு இந்த வேலை மட்டும் செட் ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா கரடி. आप किधर जा रहे हो? आप किधर? டே மச்சான் ஹிந்தி போல இருக்குடா, சமாளிடா. எனக்கு இன்கமிங் பிரச்சனை மச்சி, அவுட் கோயிங் தான் பிரச்சனை. வெக்கமா இல்ல உன்னை எல்லாம் போய் ஓகே என்ன பெருசா கேட்டிருக்க போறாரு? யார் வேணும் கேட்டிருப்பாரு. நேத்து விசி கார்டு கொடுத்தாரு, அதை எடுத்து நீட். ஒரு நிமிஷம். ஓ ரஜினிகாந்த் ரவிகாந்த். தம்பி சார் இன்னும் ஆபீஸ்க்கே வரலையா? உங்களுக்கு தமிழ் வருமா? இப்போ அதுவா முக்கியம்? வாய வச்சுக்கிட்டு. அண்ணா சார் தான் எங்களை வர சொன்னாரு. நாங்க ஆஃபீஸ்க்குள்ளே வெயிட் பண்றோமே. சரி போங்க. நன்றி. இவதான் தமிழச்சியா? இப்பதானே வேலை கேட்டு எம்டி சார் மீட் பண்ணீங்க. அப்ப போலீஸ் சொன்னதெல்லாம் போய் அப்படிதானே? என்னோட போன் தரீங்களா? என்னங்க என்னடா மைசூர் நின்னுகிட்டே இருக்க, போய் சாரி கேளுடா. ஆமால மேடம் இப்படி பேசாம போன இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு மொபைலை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே போய் ஒரு கப்பு டப்பு 500 ரூபாயா?